கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் தியானித்த அந்த சங்கீதத்தை நாம் பார்க்கும்போது, இந்த 143ஆம் சங்கீதம் தாவீது எழுதின ஒரு சங்கீதம் என்று சொல்லி வாசிக்கிறோம். இதில் ஜெபத்தை குறித்தும் விண்ணப்பத்தை குறித்தும் அநேக காரியங்களை தாவீது எழுதுகிறதை வாசிக்கிறோம். என்னதான் ஜெபம் பண்ணாலும் சில நேரங்களில் அவருக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறாரு, என் ஆவி என்னில் தியங்குகிறது, என் இருதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது, நான் குழியில் இறங்குகிறது போல என் ஆவி என்ன செய்கிறது, சோர்ந்து போகிறது என்று சொல்லி எழுதுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்ன ஜெபம் பண்ணாலும் என்ன விண்ணப்பம் பண்ணாலும் சில வேளைகளில் சில போராட்டங்கள், சில பலவீனங்கள் என்ன செய்கிறது, நம்மை மேற்கொள்ளும்படி வருகிறது. ஆனாலும் இங்கே வாசிக்கிறோம், அதற்கு தீர்வாக இதான் நாங்கள் என்ன எழுதுகிறார், கர்த்தாவே உம்முடைய நாமத்து நிமித்தம் என்ன செய்யும், உயிர்ப்பியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதில் தான் வாசிக்கிறோம் 8ஆம் வசனத்தில், அதிகாலையில் உம்முடைய கிருபையை கேட்க பண்ணும். என்ன பண்ணாலும் விசுவாசம் வரல, என்னதான் நம்ம இது பண்ணாலும் வரலன்னா அதுக்கு என்ன வரணும், நமக்கு கிருபையை கேட்கணுமா. அதிகாலையில் தேவ கிருபையை கேட்க முடியும். இது வரைக்கும் கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும்னு தான் பார்த்துருக்கோம். ஆனால் ஆவியானவர் என்ன சொல்லுகிறார், கிருபையை கேட்க முடியும், காதுகளால் கேட்க முடியும். இந்த கிருபை என்ன பண்ண முடியும், பார்க்கவும் முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த கிருபையை பெற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு தான் அதோடைய அனுபவம் புரியும், இல்லைன்னா புரியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏதுமே நமக்கு உதவி செய்யாது. சில நேரம் நம்ம சரீரம் உதவி செய்யாது, நம்முடைய பணம் நமக்கு உதவி செய்யாது, நம்முடைய மருந்து மாத்திரை உதவி செய்யாது, நம்ம சொந்தக்காரங்க சுத்தமாக உதவி செய்ய மாட்டாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உபத்திரவப்படுத்தாமல் இருந்தால் போதுன்ற அளவுக்கு நம்மளை என்ன பண்ணுவாங்க, துக்கப்படுத்துவாங்க. ஏன்னா சும்மா விட்டால் போதும். கர்த்தருடைய பரிசுத்த அப்படி அளவுக்கு என்ன செய்வார்கள், சில நேரம் நம்மை துக்கப்படுத்துவார்கள். ஆனால் அந்த கிருபை என்ன செய்யுமா, அதிகாலையில் கேட்கப்படும். அந்த சத்தம் கேட்கும். அந்த சத்தத்தை கேட்குறவங்களுக்கு பாக்கியவான்கள். அந்த கிருபையின் சத்தத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்ன செய்வார்கள், என்னை கண்டடைவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த கிருபையை கேட்க முடியும், இந்த கிருபை என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். இந்த பாட்டை எனக்கு ரொம்ப பிடிச்சதுக்கு காரணம் என்னென்னா, அதில் இந்த மெசேஜோடைய சராம்சம் அதில் இருக்கிறது. கடைசியாக அவர் எழுதும் போது எழுதுகிறார், அவர் தான் இயேசு, அவரே கிருபை. யார் கிருபை நமக்கு, அவர் தான் கிருபை. கிருபை சத்தியம் நிறைந்தவர் இல்லை, அவரே கிருபை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு வேற ஏதோ ஒரு கிருபைன்றது ஒரு புது பொருள் அல்ல. அவர் தான் கிருபை, அவரே கிருபை. என் ஜீவியத்தில் பாடலான கிருபை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவரே கிருபை, இயேசு தான் கிருபை. இப்போ இயேசுவை பார்க்க முடியும், அவரோட சத்தத்தை கேட்க முடியும்னா இந்த கிருபை இருந்தால் எல்லாம் முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ காலை தோறும் இந்த கிருபையை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த கிருபையை அனுபவிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நல்லா தெரியும், கிருபையில் நிறைஞ்சு ஜெபிக்கிறவங்களுக்கு தெரியும், தேவ ஆவியானவர் நமக்கு தெளிவான சத்தத்தை தொனிக்க பண்ணுவார், தெளிவான காரியங்களை விளக்கி கொடுப்பார். நம்ம குழப்பத்திலிருந்து விடுதலை ஆக்கிறதுக்கு ஒரே வழி, எந்த ஊழியக்காரங்க கிட்ட போய் தலையை கொடுக்கறதுல இல்லை, யார்கிட்ட நான் போய் ஆலோசனை கேட்கறதுல இல்லை. அந்த கிருபையில் நாம் நிறைந்திருப்போம் என்றால் நமக்கு ஆலோசனை கொடுக்குற கர்த்தர் நமக்கு என்ன செய்வார், உணர்த்துவார். கிருபையினாலே உணர்த்துவார். இதை செய், இதை செய்யாதன்னு உணர்த்துவார். இங்கே போய் இங்கே வேண்டான்னு உணர்த்துவார். சில நேரம் பேசக்கூட மாட்டார், அமைதியாக இருப்பார். அந்த கிருபை முன்னாடி போய் நமக்கு எல்லாம் செஞ்சு முடிச்சிடும். நமக்கு ஒன்றுமே பேச மாட்டார் ஆவியானவர். நம்ம கேட்டு கேட்டு பார்த்துருப்போம், ஒரு வாய்ஸும் இருந்திருக்காது. ஆனால் கிருபை முன்னாடி போய் என்ன பண்ணுமா, எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிடும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம என்னென்ன செய்யணுமோ, நம்ம எப்படி நடக்கணுமோ, எப்படி போகணுமோ அதை கரெக்டாக ரூட் போட்டு கிருபை நடத்திடும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ என்ன செய்ய வேண்டும்? இந்த கிருபையை நாம் அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள்
இந்த கிருபையில் அநேக விதமான கிருபை நாம் பார்த்துருக்குறோம். அநேக விதமான ரகசியங்கள் கிருபையின் மூலமாக கேட்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஆவியானவர் சொல்ல போகிற ஒரு 4 விதமான கிருபையை இன்றைக்கு நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவது, இந்த கிருபை மாசு இல்லாத கிருபை. என்ன கிருபை இது? கொஞ்சம் கூட மாசு மறுவே கிடையாது. மாசு இல்லாத அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பர்ஃபெக்ட் பியூரிட்டி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பர்ஃபெக்ட் ஹோலினஸ், பரிபூரணமாக்கப்பட்ட பரிசுத்தம். இந்த கிருபை எப்படிப்பட்டது? கொஞ்சம் கூட மாசு இல்லாத ஒரு கிருபை, மாசற்ற கிருபை. இது எப்படி மாசற்ற கிருபை? இது ஏன் மாசற்ற கிருபைன்னு எதுக்கு சொல்கிறோம்? இந்த கிருபை மாசற்ற கிருபைன்னு சொல்கிறதுக்கு ஒரே ரீசன் என்னன்னா, இந்த கிருபை ஒருவேளை புறஜாதியாக இருந்தாலும், தேவனை தெரியாதவங்களாக இருந்தாலும், இல்லைன்னா தேவனை பின்பற்றுகிறவர்களாக இருந்தாலும், எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கிரியை செய்யும். கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி வேண்டியவங்களுக்கு ஒரு மார்க்கு, வேண்டாதவங்களுக்கு ஒரு மார்க் போடுற மாதிரி இது செய்யாது. இது என்ன செய்யாது? வேண்டியவங்களுக்கு ஒரு பிடிச்சிருந்தா அவங்களுக்கு ஒரு மாதிரி சொல்லுவாங்க. வீட்டில் அம்மா சைடு வீட்டில் சொந்தக்காரங்க வந்தால் ஒய்ஃப் சமைக்கிற சமையல் எப்படி இருக்கும்? சும்மா வடை, பாயசம், அது எதுன்னு தடபுடலாக எல்லாம் சிக்கன், மட்டன், பிரியாணி எல்லாம் பயங்கர தடபுடலாக இருக்கும். வீட்டுக்கார் வீட்டு சைடு ஆட்கள் வந்தால் என்ன பண்ணுவாங்க? எதையோ ஒன்று செய்யணுமே, தலையெழுத்தேன்னு செய்வாங்க. காரணம் என்ன? நமக்கு பிடிச்சவங்கன்னா நமக்கு ஒரு பக்கம் அவங்க படுத்துகிற பாடு ஜாஸ்தி தான். அதனால் என்ன பண்ணுவோம்? மனசார செய்யும்போது யாருக்கு தான் செய்வோம்? பிடிச்சவங்களுக்கு தான் நல்லா செய்யும். இவன் ரொம்ப ஏன்னா அம்மா பிடிக்கலைன்னா கூட திட்ட மாட்டாங்க. அம்மா வீட்டு ஆளுங்க பிடிக்கலைன்னா கூட குழம்பு நல்லா இல்லை அப்படின்னு குறைப்ப பேசிட்டு போக மாட்டாங்க. முந்தைய விட இப்போ நல்லா சமைக்கிறேன்னுவாங்க. அங்கே உப்பே இருந்திருக்காது. அம்மா வீட்டு ஆளுங்க சிஸ்டர்ஸில் வந்துட்டு கொஞ்சம் உப்பு தான் கம்மி, மற்றபடி முந்தைய விட இன்னும் நல்லா சமைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி இவங்க வீட்டில் செஞ்ச சமையல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனால் வீட்டுக்கார சைடு வந்துட்டாங்கன்னா, என்னதான் நீங்கள் அப்படியே 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி பண்ணி போட்டாலும் என்ன சொல்லுவாங்க? அது என்ன சமையல் அப்படின்வாங்க. அதனால் என்ன ஆட்டோமேட்டிக்காக பெண்களுடைய இயல்பு, தனக்கு பிடிச்சா ஆட்கள் வந்தால் ஒரு சமையல் இருக்கும், பிடிக்காத ஆட்கள் வந்தால் ஒரு சமையல் இருக்கும். நமக்கு பிடிச்ச பிள்ளைன்னா ஒரு விதமாக பார்ப்பாங்க, பிடிக்காத பிள்ளைன்னு ஒன்று இருக்கும். 4 பிள்ளை இருந்தால் ஒன்று பிடிக்காது, ஒன்று அம்மாவுக்கு பிடிக்காது, இல்லை அப்பாவுக்கு பிடிக்காது. பைபிள்லேயே வாசிக்கிறோம். ஏசாவை ஈசாக்குக்கு பிடிச்சிருச்சு, யாக்கோவை ரெபேக்காளுக்கு தான் பிடிச்சது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஒருத்தரை பிடிக்குது, ஒருத்தரை பிடிக்கல. காரணம் என்ன? அவங்க பட்சபாதம் உள்ளவர்களை அல்ல, இந்த பிள்ளையுடைய செயல்பாடுகள் இவங்களுக்கு பிடிச்சிருது. இப்போ என்ன பிடிச்சா பிடிக்கலன்னா வர கதையெல்லாம் இங்கே வராது. கிருபையில் அவருக்கு எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்குற அந்த கிருபை, அது எப்படிப்பட்ட கிருபைக்கு பேர் என்னது? மாசற்ற கிருபை. அந்த மாசற்ற கிருபையினாலே தான் நமக்கு ஒரு தகுதி இல்லாதிருந்தும், ஒரு மேன்மை இல்லாதிருந்தும் தேவன் நம்ம என்ன செய்தார்? ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு விக்கிரகத்தை ஆராதித்து கொண்டிருந்த நம்மை அழைத்தார். அந்த கிருபை நம்மை அழைத்தது, அந்த கிருபை நம்மை அபிஷேகித்தது, அந்த கிருபை என்ன செய்தது? நம்மை சந்தித்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ இந்த கிருபைக்கு பேர் என்ன வைக்கிறோம்? முதல்ல மாசற்ற கிருபை. அடுத்தது 2வது இந்த கிருபைக்கு பேர் என்னதுன்னா மாறாத கிருபை. என்ன கிருபை இது? மாறவே மாறாது, எந்த சூழ்நிலையிலும் மாறாது. வேதம் சொல்லுகிறது, தேவன் அழைத்த அழைப்பும் கிருபா வரங்களும் மாறாதவைகளே. தேவனுடைய அந்த வரங்கள் மாறாதவைகள். அதை வச்சுதான் பிசாசு நீங்க அநேக ஆட்களை பயன்படுத்துகிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மாறாத கிருபை ஒரு டைமுக்கு மாறாது. இந்த டைமுக்கு ஒரு மாதிரி, அந்த டைமுக்கு ஒரு மாதிரி மாறாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
அதனால தான் இந்த கிருபை எப்படிப்பட்டது? மாறாத கிருபை. இவங்க மாறிடுவாங்க, ஆனால் கிருபை மாறாது. கர்த்தர் சொல்லியிருப்பார், உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன். மாறிட்டாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். முற்பிதாக்கள் மாறி போனார்கள், அவர்களுடைய மூதாதையர்கள் மாறி போனார்கள். ராஜாக்கள் வந்த உடனே எல்லாம் மாறி போச்சு. ஆனாலும் கிருபை மாறவே இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் அவர் ஜீவனை பார்க்கிலும் பெரியதே, எனக்கு அது நிரந்தரமானது, மாறாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம். நான் எடுத்த மெசேஜ் இந்த பாட்டுக்கு என்ன இருக்குன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை. இந்த பாட்டு என்ன பாட்டுன்னு இவங்களை கேட்டேன். ஆனால் இங்கே பாடும்போது தான் தோணுது, என்ன மெசேஜோ அப்படியே பாட்டில் வருது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ மாறாது. ஒருவேளை தேவன் சொல்லியிருப்பார், உன் பிள்ளைகள் உன் சந்ததியை நான் இப்படி ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருப்பார். சொன்ன ஆட்கள் ஒருவேளை மாறி போயிருப்பார்கள். ஆனால் தேவன் மாறாதவராக இருக்கிறதுனாலே அந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும். இப்போ இன்றைக்கி நாம் என்ன பண்ணோம்? அந்த மாறாத கிருபைக்காக தேவ பாதத்தில் உட்காரணும். ஆண்டவரே, அந்த கிருபை எனக்கு வேணும்ப்பா, மாசற்ற கிருபை எனக்கு இன்னும் வேணும் ஆண்டவரே, அந்த மாறாத கிருபை எனக்கு வேணும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது, இந்த கிருபை என்ன செய்யும் என்றால் மகிழ்ச்சி அளிக்கும் கிருபை. என்ன கொடுக்குமா? கிருபையை பெற்றுக்கொண்டவங்களோட வாழ்க்கை தான் பார்த்தா தெரியும். எப்பயும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க, எப்பயும் சந்தோஷமாக இருப்பாங்க, எல்லா சூழ்நிலையிலும் சிரிச்சுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு இருக்க பிரச்சனை அவங்களுக்கு தான் தெரியும். வெளியே பார்க்கும்போது சந்தோஷமாக இருப்பாங்க. எல்லாம் பார்த்தா 6000க்கு போய் லைனில் நிற்கிறாங்க, இவங்க மட்டும் ஊழியத்துக்கு போகிறாங்க. சண்டே 6000 கொடுக்குறோன்னா ஆள் காணாம போயிடுவாங்க. நம்ம சபையில் எல்லோரும் என்ன பண்ணுவோம்? நீ 6000 கொடுத்தாலும் நீயே வச்சுக்கோ, நீங்கள் வந்துடு. இன்றைக்கி வரைக்கும் கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? நடத்தி கொண்டிருக்கிறார். ஏனென்றால் இந்த கிருபை என்ன செய்யாது? மாறாது. அவங்க கொடுக்கறது மாறினாலும் நமக்கு தேவன் கொடுக்குற கிருபை மாறவே மாறாது. அந்த கிருபை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். நான்காவதாக, இந்த கிருபை குறித்து வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, மறுரூபமாக்கும் கிருபை. மாசற்ற கிருபை, மாறாத கிருபை, மகிழ்ச்சி அளிக்கும் கிருபை. மகிழ்ச்சி அளிக்கிற இந்த கிருபை என்ன செய்கிறது என்றால் எல்லா சூழ்நிலையிலும் மகிழ்ச்சி கொடுக்குது. பரிசுத்தவான்களோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எல்லா சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியாக இருந்தாங்க. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறதே உங்கள் பலன் என்று ஆண்டவர் சொன்னார். அதனால் அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள், கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருந்தார்கள். அந்த மகிழ்ச்சியும் அந்த சந்தோஷமும் அவர்களை என்ன செய்தது? ஆசீர்வதித்தது. நிறைய எதிரிகள் பார்த்து பயப்படுற அளவுக்கு அந்த மகிழ்ச்சி இருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பெரிய பெரிய பகைவர்கள், சாம்ராஜ்யங்கள் இஸ்ரவேலரை எதிர்த்த போது அவர்களுக்கு மகிழ்ச்சி எங்கேருந்து வந்ததுன்னா அந்த கிருபையில் தான் வந்தது. அவங்க மகிழ்ச்சியாக இருந்தாங்க. நம்ம சாதாரண ஒரு எப்பயும் தியானிக்கிற காரியம், யோசபாத்தருடைய காரியத்தில் அவங்க பாட்டுக்கு பாட்டு பாடிக்கிட்டு போகிறாங்க. எப்படி இருந்திருக்கும் எதிராளிக்கு? அம்மோன் புத்திரர், மோவ புத்திரர், செயிர் மலை தேசத்தார், எத்தனையோ லட்சக்கணக்கான ஜனங்கள் கூடி இருக்கிற இடம். இவங்க இருக்கிறத கொஞ்சம் ஆட்கள். இதுங்களும் என்ன பண்ணுது? ஏதோ போர்க்கருவிகளை எடுத்துகிட்டு வந்தால் பரவாயில்ல, கிட்டாரு கீபோர்டு எடுத்துகிட்டு வருது, பாட்டு பாடிக்கிட்டு வருது, கிருபை கிருபை கிருபைன்னு பாடிட்டு வருது. பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும் அது? இவங்க மகிழ்ச்சியாக இருக்கிறத பார்த்தா ஏதோ விஷயம் நடக்குது அங்கே. நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறத பார்த்தே எதிரி என்ன செய்வான்? அழிஞ்சு போயிடுவான். அதுதான் நமக்கு தெரியல. என்ன பண்ணாலும் இவங்க மகிழ்ச்சியாக ஏதோ நடக்குது என்று எதிராளி பயப்படுற அளவுக்கு நம்ம மகிழ்ச்சி தேவ சமூகத்தில் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. அதுதான் பார்த்தாங்க, யோசபாத்துடைய கூட்டத்தை பார்த்தாங்க. இவங்க என்ன பாட்டு பாடுறாங்க, தேவனை துதிக்கிறாங்க, அதுவும் பாட்டு பாடுற கொயரை முன்னாடி நிறுத்திட்டு வராங்க. என்னமோ நடந்திருக்கு, அதனால தான் அவங்க பாடுறாங்க. இவனுங்களே அடிச்சுக்கிறாங்க. உன் பேச்சை நம்பி தான்டா நான் வந்தேன், நீ சொல்லி தான்டா சண்டைக்கு வந்தேன், அடி போடு, நீ போடு, நான் போடு, 3 பேர் போட்டு அடிச்சு கடைசியில் நான் அந்த கூட்டத்தாரெல்லாம் ஒருவரோடு ஒருவர் அழித்து
என்ன செய்தார்கள்? வெட்டுண்டு விழுந்தார்கள். இன்றைக்கி நாம் சிரிக்கிற சிரிப்போம், தேவனுடைய சமூகத்தில் மகிழ்ச்சியாக இருக்கிறதும் சத்துரு ஒருவரோடு ஒருவர் வெட்டுண்டு விழுகிறதை காணப்பண்ணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ மகிழ்ச்சி அளிக்கிற கிருபை. இந்த கிருபை எங்கேருந்து வந்தது உங்களுக்கு? இந்த மகிழ்ச்சி எங்கேருந்து வந்தது? கிருபை கொடுக்க 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 மகிழ்ச்சி வந்து அவன் எங்கே இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்கும். அடிக்கடி நான் சொல்கிறது போல் ஆப்ரேஷன் தேட்டரில் இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருப்போம். அபிஷேகிக்கிற அந்த சபையில் வந்து உட்கார்ந்தாலும் மகிழ்ச்சியாக இருப்போம். எங்கே இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருப்போம். ஏன்னா கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற மகிழ்ச்சியை ஒருவரும் எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு சந்தோஷம். அதை ஒருவனும் முன்னிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. உலகம் கொடுக்கிற பிரகாரமாக சமாதானத்தை தேவன் கொடுக்கல, சந்தோஷத்தை தேவன் கொடுக்கல. எப்படி கொடுக்குறாரா? என்னுடைய சந்தோஷம், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். அதை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து என்ன செய்ய மாட்டான்? எடுத்து போட மாட்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வேதத்தில் வாசிக்கிறது போல, நான் உன்மேல் அன்பாக இருக்கிறதை அவர்கள் கண்டு பயப்படும்படிக்கு நான் என்ன செய்வேன்? உனக்காக கிரியை செய்வேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இதை வாசிக்கிறோம். எல்லாருக்கும் மனப்படமாக அதுக்கு முந்தின வசனம் தெரியும். உனக்கு கொஞ்சம் மேலில் இருந்து என் நாமத்தை வருதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே திறந்த வாசலை வச்சிருக்கேன். நான் உன் மேலே அன்பாக இருக்கிறதை பகைஞர்கள் காண்பார்கள் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவன் என்ன செய்கிறார்? அவர் நம்மேல் அன்பாய் இருக்கிறதை வெளிப்படுத்துகிறார். அந்த கிருபையினாலே வெளிப்படுத்துகிறார். கடைசியாக என்னது? மறுரூபமாக்குகிற கிருபை. இந்த கிருபை என்ன செய்யுமா? ஒரு மனிதனை மறுரூபமாக்கும். ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படியே அதே ஆளாக இருந்தால் கிருபை இல்லைன்னு அர்த்தம். இல்லைன்னா பழைய வேஸ்ட்டு கிருபையை வச்சுட்ருக்கோன்னு அர்த்தம். பழைய கிருபையெல்லாம் இனிமேல் முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் ஒன்றுத்துக்கும் உதவாது. வேதம் சொல்லுகிறது, காலை தோறும் புது கிருபை கொடுக்குறாரு. எனக்கு ஒரு நாள் காலையில் ஜெபம் பண்ணுவேன், அந்த கிருபை தான் இப்போ பாக்கெட்டில் இருக்கு. கிழிஞ்சு போன 20 ரூபாய் கவர்மெண்ட்டே வாங்க மாட்டேன்றோம். கிருபை பழசாக போச்சுன்னா எப்படி வேலை நடக்கும்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ என்ன வேணும்? புது கிருபை வேணும். ஒவ்வொரு நாளும் புது கிருபை வேணும். புதுசாக புது கிருபைகளை தேவன் கொடுக்கிறார். இந்த புது கிருபை என்ன செய்கிறது? நம்மை மறுரூபமாக்குகிறது. பழைய ஆளாக இருக்க மாட்டோம். புது கிருபையை பெற்றுக்கொண்டவர்கள் வாழ்க்கை பழைய வாழ்க்கையை பிரதிபலிக்காது. பழைய சுபாவங்களை வெளிப்படுத்த விடாது. மறுரூபமாக்கிக்கிட்டே இருக்கும். அன்னைக்கு இருந்ததை விட இன்னைக்கு ஒரு மறுரூபம் இருக்கும். ஆவி ஆத்மா சரீரத்தில் மறுரூபம் உண்டாகும். அன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது இருந்த வாழ்க்கையை விட இன்றைக்கி ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தா தெரியும், இவங்க அன்னைக்கு விட இன்றைக்கி தான் நல்லா இருக்காங்க. எல்லாம் என்ன சொல்லுவாங்க? அன்னைக்கு விட இன்றைக்கி தான் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. வயசாக ஆக என்ன சொல்லுவாங்க? வயசாயிடுச்சு, அவ்வளோதான். எப்போ போவாங்கன்னு கணக்கு பார்த்துட்டு இருப்பாங்க. ரொம்ப வயசாயிடுச்சு, எப்போ போகும் இது? பாவங்க, அன்னைக்கு அப்படி இருந்தாங்க, அங்கே ஓடுவாங்க, இங்கே ஓடுவாங்க, அப்படி வருவாங்க, நீங்கள் அப்படியே தொஞ்சு போயிட்டாங்க, அப்படி தான் சொல்லுவாங்க. காரணம் என்ன? உலகம் அப்படி தான். உலகத்தில் இருக்கவங்க வாழ்க்கை அப்படி தான். நமக்கு மாத்திரம் ஆண்டவர் என்ன பண்ணுறாரா? அவர் கொடுக்குற மறுரூபமாக்குகிற கிருபை சரீரத்தை கூட மறுரூபமாக்கும். அதனால தான் காலேப் சொல்லுகிறார், நான் 40 வருஷம் முன்னாடி கிளம்புனேன், அதே பலன், அன்னைக்கு இருந்த அதே வாலிபத்தின் பலன் அப்படியே இருக்கு. என் செருப்பு கூட பிஞ்சு போல, செருப்பு கூட எனக்கு பழசாகல. கிருபை எதில் கூட இருக்கான்? அவர் போட்டிருந்த செருப்பில் கூட இருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் சொல்லுகிறார், அன்றைக்கு இருந்த அதே பலன் இருக்கு, இன்னைக்கும் நாங்கள் அந்த மலை நாட்டை சுதந்திரிக்க எங்களுக்கு அனுமதி தாரும் என்று கேட்டார். நான் போய் சண்டை போடுறேன்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு தேவன் எதிர்பார்க்கறது என்ன? அதே பலன், அன்னைக்கு இருந்த
அன்றைக்கு வாலிப நாட்களில் இருந்த அந்த பலன் ஒருவேளை குன்றினதாக இருந்திருக்கலாம், நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததுனாலே. ஆனால் இன்றைக்கி நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் நான் ஒருவேளை வயோதிபமானாலும், ஒருவேளை எனக்கு முடியாத காலங்களாக இருந்தாலும், தேவன் கொடுக்குற அந்த புது கிருபை நம்மை மறுரூபமாக்க ஆக்க முந்தி இருந்ததை விட இப்போ நிறைய ஓடுவோம், முந்தி இருந்ததை விட இன்னும் நிறைய கிரியை செய்வோம், முந்தி இருந்ததை விட இன்னும் தேவனுக்காக என்ன செய்வோம், பாடுபடுவோம். தேவன் அப்படி பலப்படுத்துகிறார். அதனால் முடியலன்னு சொல்லாதீங்க. முடியலன்னு சொல்கிறவங்கெல்லாம் முடியும்னு சொல்லுங்க. கர்த்தர் கொடுக்குற பலத்தால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அதனால தான் அவர் பவுல் எழுதுகிறார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும். ஆண்டவர் சொன்ன உடனே, ஆண்டவரே போதும், ஆண்டவர் இந்த கிருபை போதும், நீர் கொடுக்குற அந்த பலத்தால் நான் உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன். தாவீது சொன்னார். இப்போ இன்றைக்கு தேவனை எதிர்பார்க்குறதெல்லாம் மறுரூபமாக்குகிற, சரீரத்தில் மாத்திரமல்ல, ஆவியில் மாத்திரமல்ல, அந்த ஆத்மாவிலே மறுரூபம் உண்டாகிற ஒரு கிருபையை தேவன் கொடுக்கிறார். அவர் வரும்போது இமைப்பொழுதில் மறுரூபமாகி கடைசி காலத்தில் 1 பேதுருவில் வாசிக்கிறோம், கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக கிருபையை கொண்டு காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் இருக்கிறது என்று வாசிக்கிறோமே, அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும்படி, அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள தேவன் தாமே இந்த நாளில் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவாராக. அவருக்கு எல்லா மகிமையும் துதியும் கனமும் உண்டாகட்டும். ஆமென்.